ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவம் தான் இன்னைக்கும் சோஷியல் மீடியால ரொம்பவும் பரவலா பேசப்பட்டு வருது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சென்னை பீச் ஸ்டேஷன் வழியா செல்லக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஒரு பெண்மணி ஏறுறாங்க. பெண்மணி ஏறின உடனே அந்த ட்ரெயின் வேகமா மூவ் ஆகி போகுது. மூவ் ஆகி போன நேரத்தில் அவங்க வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படியே அந்த படியில இருந்து சறுக்கி விழுகிறாங்க. சறுக்கி விழுந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மோட அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை யதார்த்தமா பார்த்த டிடிஆர் குமார் அவர்கள் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஓடி வந்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த பெண்மணியை காப்பாத்துறாரு. அந்த பெண்மணியை காப்பாற்றின மட்டுமல்லாம அந்த ட்ரெயின் உடனே நிறுத்தப்படுது. இந்த சம்பவம் தான் சோசியல் மீடியா ரொம்பவும் பரவலா பேசப்பட்டு அந்த டிடிஆர் குமார் அவர்களுக்கு பல பேரும் வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. போன்ற பெருநகரங்கள்ல அதிகமா எலக்ட்ரிசிட்டியில பயணிக்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேகமா வந்து ஏறக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்ப அவங்க ஏற நேரத்தில் அந்த ட்ரெயினோட ஸ்பார்க் வேகம் அதிகமா இருக்கனால அவங்களால வந்து ட்ரெயினை பிடிக்க முடியாம பல பேர் விழுந்து விபத்துக்குள்ளாக்கி உயிர் இழந்திருக்கக்கூடிய காட்சியும் நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு ட்ரெயின் நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த ட்ரெயின் பிடிக்கணும். இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடுத்தடுத்து சென்னை போன்ற பெருநகரங்கள் ட்ரெயின் இருக்கு. யாரும் இது மாதிரியான தப்பை இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். இந்த மாதிரியான நியூஸ்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.